ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதில் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது 2023 லாஸ்ட் டைம் வந்து கேட்கப்பட்ட பிஓவில் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து 4th கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. பட்டு இதை வந்து அந்த எக்ஸாம் எழுதினவங்களில் மேக்ஸிமம் மேக்ஸ் மேஜரால் தான் வந்து அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் இது ரிஸ்க்கான ஒரு சம்மாக தான் பார்க்குறோம். பாருங்கள், புரிஞ்சுட்டா வந்து ரொம்பவே வந்து ஈஸி. ஆனால் இது மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து நமக்கு ஒரு டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணும். பாருங்கள், படத்தில் உள்ளவாறு ஒரு வட்டமானது சதுரத்தை சுற்றி வளைந்துள்ளது. ஓகேங்களா? கோடிட்ட 4 பகுதிகளில் ஒரு பகுதியின் பரப்பளவு 4/7 எனில் கொடுக்கப்பட்ட வட்டத்தின் ஆரம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ஒரு வட்டம், ஓகேங்களா, ஒரு சதுரம். இந்த கணக்கை படிச்சுட்டு அதை மாதிரியே போங்க. ஒரு வட்டம், இந்த ஒரு வட்டங்கிறது எதில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னா இந்த சதுரத்தை சுற்றி வந்து வளைஞ்சிருக்கு. இந்த கோடிட்ட 4 பகுதிகளின் இந்த 4 ஏரியாவில் 4 பகுதிகளில் ஒரு பார்ட்டோடைய பரப்பளவு மட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு பார்ட்டோட பரப்பளவு 4/7 எனில் கொடுக்கப்பட்ட வட்டத்தின் ஆரம், கொடுக்கப்பட்ட இந்த வட்டத்தோடைய ஆரம்ங்கிறது வந்து இதுதான். இந்த பார்ட் மட்டும் கேட்குறாங்க. இதுவும் ஆரம், இது எது சுற்றுனது எல்லாமே ஆரம் தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஆரம் மட்டும் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து மூளை விட்டத்துக்கு ஒரு ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? மூளை விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டி அப்படின்றது வந்து மூளை விட்டம் 2r = √2a. அதாவது டி அப்படின்றது என்னன்னா இதுதான், இந்த லென்த்து தான் வந்து நம்ம டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வந்து மூளை விட்டம். அப்போ இந்த மூளை விட்டம் அப்படின்றது இங்கே ஒரு ஆர், இதுலேருந்து ஒரு ஆர், அப்போ இந்த 2 ஆரமும் சேர்ந்தது தான் வந்து மூளை விட்டம். ஓகேங்களா? 2r = இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √2a. மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா √2a. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இந்த 2r அண்டு √2a இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 2ஆக பிரிக்கலாம். √2 × √2ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த √2 வந்து கேன்சல் பண்ணணும், ஒரு √2 அதுக்காக. இங்கே √2 அப்படியே இருக்குது, நம்ம அதை அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஒரு ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது என்னது, இந்த ஏ அப்படியே இருக்கும், இந்த √2r அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். அப்போ ஏ அப்படின்றது என்னென்னா ஒரு பக்கம். ஓகேங்களா? அப்போ ஏ அப்படின்னா என்னென்னா √2r அப்படின்னு நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போது இது வந்து என்ன அப்படின்னா இது இருக்கட்டும். இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு அதாவது இந்த வட்டம், ஓகேங்களா, இந்த வட்டம்ங்கிறது வந்து இந்த πr², வட்டத்தோடைய ஃபார்முலா. இந்த வட்டத்துலேருந்து இந்த சதுரத்தை வந்து கழிச்சோம் அப்படின்னா இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பளவு நமக்கு கிடச்சிரும். அப்படி தானே? பாருங்கள், இந்த டயக்ராமை பாருங்கள். நமக்கு ஒரு வட்டம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வட்டத்தோட ஃபார்முலா πr². ஓகேங்களா? ஒரு சதுரம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு சதுரம் இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த சதுரத்தோடைய ஃபார்முலா என்னது, a × a². ஓகேங்களா? அப்போ இந்த டோட்டல் இதுலேருந்து இந்த சதுரத்தை மட்டும் நம்ம வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி உள்ள இந்த 4 பக்கம் வந்து கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஷேட் பண்ணுற அந்த பரப்பளவு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அதில் நமக்கு வந்து ஒரு பகுதியின் பரப்பளவு தான் அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணால் 1/4
ஏன்னா நம்ம இதை மட்டும்தான் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு வந்து 1/4 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் சதுரத்தின் பரப்பளவு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். 1/4 r². இங்கே ஏவுக்கு பதிலாக அங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், √2r. அந்த √2r ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர் போட்டிருக்கோம். இது புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 1/4 எது வந்து காமனாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இதுலேயும் r இருக்குது, இதுலேயும் r இருக்குது. ஸோ நம்ம r² வந்து காமனாக வெளில எடுத்துக்கிறோம். மீதி பேலன்ஸ் இருக்குது என்னது, பை மைனஸ் √2. சாரி, பை மைனஸ் இந்த √2. இது வந்து இந்த ஸ்கொயர் வந்து இந்த √2க்கும் காமன் தான். ஓகேங்களா, அப்போ √2 × √2 நம்ம இங்கே நம்ம போட்ட மாதிரி வந்து 2 ஆகிடும். அப்போ பை மைனஸ் 2r², 1/4. இதை வந்து நம்ம ஈக்குவல் டு இந்த 4/7. ஓகேங்களா, இந்த கொடுத்துருக்கிற இந்த பரப்பளவு வந்து 4/7. இதுக்கு வந்து என்னென்னா 1/4 பை மைனஸ் 2r² ஈக்குவல் டு 4/7. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்ததுலேருந்து. ஓகேங்களா, இப்போது இது வந்து பாருங்கள், இந்த ஏன்னா நம்ம இதுலேருந்து r கண்டுபிடிக்க போகிறோம். பை மைனஸ் 2r² மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 4 இங்கிட்டு கொண்டு போனால் இது வந்து மல்டிப்ளை பெருக்கல் ஆகிடும். 4 × 4 16/7. ஓகேங்களா, இந்த பைக்கு பதிலாக நம்ம 22/7 22/7 போட்டுக்கிறோம். மைனஸ் 2r². இதை அப்படியே போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து போட்டிருக்கோம். 7 இங்கே 22 அப்படியே இருக்குது. இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா 2 × 7 14. இது r² ஈக்குவல் டு 16/7. ஓகேங்களா, இந்த ஸ்டெப் வந்து இங்கே கீழே வரணும். நான் வந்து ஆரோ மார்க் போட்டு அப்படியே எழுதியிருக்கேன். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அப்போ இந்த 7 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது 22லேருந்து 14 வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா 8. இப்போ இங்கே வந்து என்ன வரணும் அப்படின்னா 8r² ஈக்குவல் டு இந்த 16 அப்படியே போட்டிருக்கோம். 1 8 8 2 8 16. r² ஈக்குவல் டு 2. அப்போ r மட்டும்தான் நமக்கு தேவை. r என்றது ஆரம். r ஈக்குவல் டு √2. ஓகேங்களா, கொடுக்கப்பட்ட வட்டத்தின் ஆரம் இந்த இது மட்டும் ஒரே ஒரு r மட்டும் என்னென்னா √2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் கேட்டிருக்கிறாங்க. இப்படி தான், அதாவது இது வந்து நம்ம ஒரு 2 ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். 2 ஒரு 3 ஃபார்முலா கூட யூஸ் பண்ணுறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டி அப்படின்னா வந்து டயாமீட்டர், மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா √2a. இன்னொரு ஃபார்முலா வந்து வட்டத்தின் ஆரம் வந்து பை r². இன்னொரு ஃபார்முலா வந்து சதுரத்துடைய ஃபார்முலா வந்து a². ஓகேங்களா, இதை எப்படி வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் போட்டால் மட்டும்தான் நமக்கு எதுலேருந்து எதை கழிச்சா நமக்கு தேவையான பாட்டை மட்டும் தனியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.